நான் பெண்ணா ஏன் பிறந்தேன்? பட்டிமன்றத்துல 4 ரவுண்ட் பேசியிருக்கேன். கேக்குது, அங்க கேக்குது. பெருமையா சொல்லணும். எப்படி சொன்னாவ? எல்லாமே நீங்க தான் பண்றதா சொன்னாங்க. உங்களை பார்த்தோட நானும் எனக்கு அவார்டு எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்மேடு கேக்ஸ் ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து பண்றோம். யாரு? ஓ, ஓகே. ஏன் நிப்பாட்டி வச்சீங்க? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால 6 மந்த் நிப்பாட்டி இருக்கோம். இன்னும் ஒரு 4 மந்த் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஹெல்த் இஷ்யூ கேட்கலாமா? பிரைவேட்னா வேண்டாம். பட் இப்போ செட்டில் ஆயிடுச்சா? இப்போ கொஞ்சம் ஓகே, பரவாயில்லையா? அப்போ பிசினஸ் ஆரம்பிச்சிருங்க. இப்போ 3-4 பிசினஸ்ங்கிறது விடவே கூடாது. ஸ்டார்ட் பண்ணேன். வெரி குட். ஸோ பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சீங்க? மசாலா கடையில் வாங்குவோம். அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும், தெரிஞ்சே தான் வாங்குறோம். ஸோ நம்ம செய்யலாம் ஹோம்மேடா, எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம செய்யலாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணோம். நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஃபேமிலி ஹெல்த்னால கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவோம். கேப் விட்டு இன்னும் நல்லா கத்துக்கிட்டு கொஞ்சம் பெருசா பண்ணுவோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா, உங்க பிராண்டோட பேர் என்ன? இன்னும் பேர்லாம் பெருசு. மசாலாவோட பேரு பிளைனா தான் வித்துட்டு இருந்தோம் நாங்க. அப்படியா? அப்போ உங்க மசாலா ப்ராடக்டோட நேம் இல்லாம பக்கத்துல கொடுத்துட்டு இருந்தோம். சரி, அப்படின்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள உங்க பிராண்டுக்கு ஒரு பேர் வச்சிடணும். வாங்க வாங்க வருவோம். ஆல் தி பெஸ்ட். என்னோட பிராண்டு சாக்லேட் ஸ்பாட்னு எஃப்எஸ் சர்டிஃபிகேட்டோட ஒரு 5 வருஷம் இருக்கு மேம். அதுக்கப்புறம் இல்லாதவங்களுக்காக அனாதாசிரமத்துக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அது ரமணி மாக்கும் தெரியும். இப்போ கொஞ்சம் ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக 6 மாசம் நிப்பாட்டி வச்சிருக்கோம். இதுக்கப்புறமா ஒரு பெரிய லெவல்ல பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஹெல்த் இஷ்யூ யாருக்கு வந்தது? எங்க 2 பேருக்கும் தான். நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். அவங்க நான் சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. 2 குழந்தைங்க. என்ன வயசு? காலேஜ் படிக்கிறேன் மேம். ட்ரிபிள் ஒரு பையன் 3rd இயர், ஒரு 1st இயர். ஏன் சப்ஜெக்ட் ட்ரிபிள்? ரெண்டா பையன் என்ன படிக்கிறாரு? ஈஸி 1st இயர் மேம். ஈஸியா? மேம், என் பேர் பிரியா. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸ்டிச்சிங் பண்ணுவேன், எல்லாருக்கும் பண்ணி தருவேன். ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறது என்ன? அவ்வளவுதான் மேம், நாங்க வெளியே போய் ஒர்க் பண்றது இல்ல மேம். வீட்டுல உங்க ஒர்க்கை விட்டுருங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு நாள். என்ன ஆகும்? அவ்வளவுதான் சொல்ல முடியாதுல்ல. நான் இவ்வளவுதான், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறது நீங்களே வந்து உங்களுடைய ரொம்ப லேசா நீங்களே தட்டி விடுறீங்க. நாங்களே எங்களுக்கு ஒரு நாள் நீங்க இல்ல டவுட் பண்றீங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அந்த அந்த திறமை என்னன்னு நீங்களே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். பெண்ணு, நீங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக்ல போனா என்ன ஆகும் உங்க வீட்டுல? எதுவுமே ஓடாது. அதேதான், எதுவுமே ஓடாது மட்டும் இல்ல, எல்லாருடைய லைஃப்ல ஒரே குழப்பம். சோ இனிமே யாருமே சொல்லக்கூடாது நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படிங்கிற சொல்லக்கூடாது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். பெருமையா சொல்லணும். ரொம்ப கிரேட் இது. அது என் பேர் தனலட்சுமி. வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் தான். மறுபடியும் தான்ட்டாங்க. 16 வயசு கல்யாணம் ஆகுது. 16 வயசுல அதுக்கடுத்து லாலாக்கடையில காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சா எல்லாமே காலையில வடைக்காட்டி உளுந்தாட்டி எல்லாம் வடையை போட்டு பொங்கல் போட்டு லாலாக்கடை போட்டு சம்பத்தியம் கையில நிக்கல. அதனால ஒரு 20 வருஷம் ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன். அப்படியும் 2009 ரிட்டையர் ஆகி 2012 இருந்து ஆஸ்பத்திரிக்கு இங்கிட்டு அடையாருக்கு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா 12 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாமே பிரஸ்ட் கேன்சரும் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ நல்லா தான் இருந்தேன். இப்போ மறுபடியும் 2 வருஷமா கொஞ்சம் லங்ஸ்லயும் போன்லயும்
பிரச்சனைட்டாங்க. அதுக்கு கீமோ மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 1.5 வருஷமா 3 மாசத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். போனுக்கு ஒரு ஆனா நல்லா தான் இருக்கேம்மா. என் பேர் மஞ்சுளா. ஹவுசஸ் வீட்டில் தான் இருக்கேன். நாங்கள் அரிசி கடை வச்சுருக்கோம். அப்பப்போ அரிசி கடைக்கு போயிட்டு வந்துருக்கேன். புக்கு நல்லா படிப்பேன். நானும் எங்கள் நாத்துனா கூட்டு குடும்பம் தனித்தனியாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக தான் நாங்கள் இருப்போம். எனக்கு உலகமே இவங்க 3 பேரும் என் குழந்தை பொண்டாட்டி மட்டும்தான். வெளியில் உட்காந்து பேசவே மாட்டேன் நான். அப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லா டேமேஜும் நடக்கும். எல்லா சண்டையும் போட்டு சரி பண்ணிடுவோம் நாங்க. அதுதானே டேமேஜ் பண்ற ரகல தானே டேமேஜ். வெளியில போய் பேசவே மாட்டேன். இந்த 4 பேர் தான் நான் வச்சுக்கிட்டு நான் வாட்டு இருந்துக்குவேன். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம்னா இவ கேட்க மாட்டா. காலி வலி போக மாட்டேன் அப்படிதாங்க சொல்லுவேன். இப்போ ஊரை சுத்திட்டு கால் வலின்னு வந்து உட்காருவீங்களா? பொண்ணு சொல்ல மாட்டா. ஆனா நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவளை. கரெக்ட் பண்ணணும், அப்படியே பண்ணணும். Good. என் பேர் விமலா, ஹவுஸ் ஒய்ஃபு. ஒரே பொண்ணு. என்னோட ஹாபிஸ் கேக்குதா உங்களுக்கு? கேட்கவே இல்லை. எனக்கு பிடிச்சது வந்து டிராயிங், ஆன்மீக கதைகள் படிக்கிறது, எழுதுறது, இந்த மாதிரி. 11 ஜோதிர்லிங்கம் போயிட்டு வந்திருக்கேன். 11 ஜோதிர்லிங்கம் போயிட்டு வந்திருக்கேன். அதேங்க அப்பா. முக்திநாத் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இதுவே கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆமா. 2வது ஒன்னே ஒன்று சொல்லணும். கௌதமி மேடம் குரு சிஷ்யன் படத்துல நடிச்சதே ரொம்ப பிடிக்கும் உனக்கு. அப்ப பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கீங்க. ஐயோ, நான் நிறைய படம் பாசத்தோட நீங்க பாக்குறதுனால அப்படி தெரியும். நேர்ல பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் இதை கூட்டிட்டு வந்ததே. கௌதமி மேடம் இன்னைக்கு பார்த்தே ஆகணும், நீ வந்தே ஆகணும் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி கையை முறுக்கிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த ஒரு ப்ளசண்ட்டான ஏரியாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா திடீர்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு ஆக்சுவலி வேறு பிளான் தான் இருந்தது. திடீர்னு கூப்பிட்டு வந்துட்டா. நானும் உங்கள் மேலே இருக்கிற ஆசையில் ஓடி வந்துட்டேன். ஃப்ராங்காக சொல்லணும்னா அது ஒன்று தான். நிஜமா மேம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி இருக்கீங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசித்து பார்த்தேன். இப்போ வரைக்கும் கூட உட்காந்துட்டு உங்களை ரசிக்கிறது மட்டும்தான் வேலையை வச்சுட்ருக்கேன். சீரியஸாக யார் பேசவே நான் கேட்கல. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. என் பேர் சுதேஷ்னா. என்னோட வீட்டுக்காரர் ஜெய் சரவணா. ரொம்ப ஒரு லவபிள் ஹஸ்பண்ட் எனக்கு. என்னோட பொண்ணுங்க நேச்சுரோபதி டாக்டர் படிச்சுட்டு இருக்கா. என்னோட பெரிய பொண்ணு முடிச்சிட்டா, இன்டர்ன் போயிட்டு இருக்கா. காயத்ரி என்னோட செகண்ட் டாட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா, ஃபைனல் இயர். 2 பொண்ணுங்களுமே காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டுருங்க. ரொம்ப ஹாப்பி. நான் இப்போ வந்து யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஆன்லைன் கிளாஸஸ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்கறதுனால எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல அரவிந்த் ஆசிரமத்தில் ஆயுர்வேதிக் பேஷண்ட்டுக்கும் நேச்சுரோபதி கேம்ப்ல இருக்கவங்களுக்கும் நான் யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பேஷன்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஜாலியாக பேசி அவங்களோட மைண்டுக்கும் பாடிக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா என்னோட வேலை. அதுவும் இல்லாமல் பட்டிமன்றத்தில் இப்போ ஒரு 4 ரவுண்ட் பேசியிருக்கேன். ஸோ இப்போதான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் குரல் கேட்குது, அங்கே கேட்குது. வெரி குட். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா முன்னாடி எனக்கு பேசி பழக்கம் கிடையாது. ஸோ அவள் தான் நீ பேசு, நான் சும்மா ஆசைப்பட்டேன், எனக்கும் ஆசையாக இருக்குடி பேசலான்னு லைட்டாக ஒரு சும்மா தான் அவகிட்ட எப்பயோ ஒரு நாள் கெட் டுகெதரில் சொன்னேன். அதை அவள் பிடிச்சிக்கிட்டு எனக்காக 4 சாய்ஸ் கொடுத்தா. அது அவளுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். யார் இந்த ஃப்ரெண்டு? என்னோட ஸ்கூல்மேட் அனிதா. அவள் தமிழ் புலவராக இருக்கா. அப்படின்னா தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. ஸோ அனிதாவுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் கேகேஜி ப்ரீ ஸ்கூலில் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க கிட்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்டோட ஆசை எனக்கு வந்து ஒரு குட்டி கப்பு வாங்கணுங்கிறதா என்னோட பெரிய ஆசையாக இருந்தது. அங்கே தான் எனக்கு மொதல் பெஸ்ட் டீச்சர் அவார்டுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஷட்டில் விளையாட ரொம்ப பிடிக்கும். வாலிபால் பிளேயர், ஸ்டேட் பிளேயர். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஜாலியாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதா எனக்கு ரொம்ப பெரிய ஜாலியாக. வெரி குட். என் பேர் ராஜேஸ்வரி. என் ஹஸ்பண்ட் பேர் சத்யநாராயணன். எனக்கு 2 பையங்க. பெரியவன் சிஐடியில் 3rd இயர் படிக்கான். சின்னவன் ஆர்ஐடியில் 1st இயர் படிக்கான். நான் ஆர்ஐடி காலேஜில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட ஆம்பிஷன் வந்து நான் பெண்ணா ஏன் பிறந்தேன்னு கொஞ்ச நாள் யோசித்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டால தான் இப்போ நான் பொண்ணா பிறந்திருக்கேனேன்ற கான்ஃபிடென்ட்க்கு எனக்கு எடுத்துகிட்டு வந்தார். எல்லாமே ஹஸ்பண்ட் தான். எனக்கு 18 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு.
20 வருஷமா என்னோட வாழ்க்கை வந்து அவர் பின்னால தான் போயிட்டு இருந்தது. அவர் தான் என்னை வழி நடத்துனாங்க. இப்போ அவருக்கு முடியல, ஏதோ ஒரு ஜாப்ல அவருக்கு வந்து விட்டாங்க. நீ வெளியே வான்னு கூப்பிட்டு என்னை வெளியே விட்டுருக்காங்க. இப்ப வெளியே விட்டுருக்காங்க. வார்த்தை கேட்டீங்களா? வெளியே விட்டாங்க. நீ என்னன்னாலும் பண்ணு, நான் உன் பின்னாடி இருக்கேன். இத்தனை நாள் நீ என் பின்னாடி இருந்த, இன்னும் நான் உன் பின்னாடி இருக்கேன். யார் சொன்னாலும் நீ கேட்காத. உனக்கு பிடிச்சது மட்டும் செய். இன்னைக்கு நான் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு இஷ்டம்தான் நீ போயிட்டு வா, எப்பனாலும் உன்னோட இஷ்டத்துல தான் நீ நடந்துக்கணும்னு சொல்லுவாரு. எங்க அப்பா அம்மாலாம் அப்படி வளர்க்கல, இப்படி கட்டுப்பாடோட தான் வளர்க்கணும்னு சொன்னாங்க. எப்போ 18 வயசுல கல்யாணம் ஆச்சு, அதுல இருந்து அவுத்து விட்ட ஃப்ரீடம் கொடுத்தது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். என் பிள்ளைங்களும் இப்ப ஃப்ரீடம் கொடுக்காங்க. அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், உங்க பிள்ளைங்க யாரும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு? ஆமா, என் பிள்ளைங்க கூட அம்மா நீ இது பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க. கூடாது, அந்த கொஸ்டினே நீங்க உள்ள அலோவ் பண்ண கூடாது. அவங்களுக்கு நீங்க தான் ஃப்ரீடம் கொடுக்கணுமா வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணணும். இல்ல பசங்கன்னா எனக்கு இந்த வேலைன்னா பண்ணுமான்னு சொல்ல மாட்டாங்க. முடிஞ்சா பண்ணுமா, இல்ல நான் பண்ணிடுறேன். அனுஜா ஸ்ருதி பேசுறேன். குட். 23 வயசாகுது எனக்கு. ஸ்டிச்சிங் பிடிக்கும், எம்ப்ராய்டிங் பழகிட்டு இருக்கேன். எம்ப்ராய்டிங்கும் ஆரி ஒர்க்கும் பழகிட்டு இருக்கேன். வந்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அங்க அந்த அவங்க கிட்ட சொல்லணும், அந்த அக்கா கிட்ட சொல்லணும். ஹவுஸ் ஒய்ஃப் தான். தான் வேண்டாம், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் எதுவும் இல்லை. அங்கே அந்த அக்கா கிட்ட சொல்லு. பிடிக்காத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே பிடிக்குமா? எனக்கு பிடிக்காத விஷயம் நிறைய இருக்கு. என்னது? பொய் சொல்றவங்க பிடிக்காது, யாராவது வந்து ரொம்ப குரூவலா நடந்துக்கிட்டா பிடிக்காது, ஏமாத்துறவங்களை பார்த்தா எனக்கு அசிங்கம், நம்பினவங்களை ஏமாத்தினா இன்னும் அசிங்கம், ரொம்ப கேவலமா பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பிடிக்காது? பொய் பேசுறது பிடிக்காது. கேக்குதா உங்களுக்கு? கேட்கணும். பொய் பேசுறது பிடிக்காது. வெரி குட். இனிமே இன்னிலிருந்து குரல் அப்படி கேட்கணும், எல்லாருக்கும் கேட்கணும், பக்கத்து வீட்டுல கேட்கணும். என் பேர் லட்சுமி மேடம். வீட்டுக்கார விவசாயம் பண்றாரு. எனக்கு 2 பையன். சென்னையில வேலை பார்க்குறான். சென்னையில வேலை பார்க்குறான். அப்பா கூட விவசாயம் பார்க்குறான். நான் டெய்லரிங் பண்றேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். என் பேர் லதா, நான் ஹவுஸ் ஒய்ஃபு. இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் என் பேர் லதா, நான் ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு எல்லாமே என் பையன்தான். என்ன வயசு உங்க பையனுக்கு? 23 வயசு ஆச்சு. கஷ்டப்பட்டு படிக்க வச்சாச்சு. அம்மா தான் படிக்க வச்சாங்க. எனக்கு எல்லாமே என் பையன்தான். இப்போ என்ன பண்றாரு பையன்? அவன் ஐடி ட்ரைனிங் பண்ணி அனுப்புறான். கோயம்புத்தூர்ல கம்பெனி வச்சிருக்கோம். ஐடி ட்ரெயின் பண்ணி எல்லா காலேஜஸ்க்கு அனுப்புறான். பிஇ முடிச்சிருக்கான். அப்படியா? வெரி கடவுள் கொடுத்த கிஃப்ட் அவனுக்கு படிப்பு. வெரி. எல்லாமே எனக்கு ஆன்மீகம் தான். எனக்கு எல்லாமே கடவுளோட நம்பிக்கை தான். ரொம்ப பிடிச்ச சாமியாரு? சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த சிவன்? சிவன் எல்லாமே. எந்த கோயில்? எந்த சிவன் கோயில் கூப்பிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போயிடுவேன், உடனே போயிடுவேன். இன்னைக்கு எல்லாமே என் பையன்தான். அம்மா அப்பாவை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். யாருன்னா பிடிக்கலைன்னு சொல்லிட்டு நான் விலை இருந்துக்கிறேன், அவ்வளோதான். பிடிக்காதவங்க இருப்பாங்க. பிடிக்காதவங்க இல்லை, பிடிக்காதவங்க யாரும் இல்லை. மாத்திட்டு இருக்காங்கல்ல கோல் போஸ்ட். இல்லை, எனக்கு பிடிக்காதவங்க யாரும் இல்லை. எனக்கு பிடிக்கல, நான் விலகிடுவேன், அவ்வளோதான். சரி, ஓகே, புரிஞ்சிச்சு. விலகிடுவாங்க. பிடிக்காதவங்க இருப்பாங்க, இருப்பாங்க. எல்லாரும் பிடிக்கும். பிடிக்கலன்னா சரி, நானே வெட்டி விலைய வந்துடுவேன். எனக்கு என் பையன் தான் எல்லாமே, அவ்வளோதான். அவ்வளோதான். கூட இருக்காரா? கோயம்புத்தூர்ல இருக்கான். நான் அம்மா கூட இருக்கேன். நானும் அம்மா இருக்கோம். அண்ணாவும் அவங்களும் இல்லை. ஸோ எனக்கு எல்லாமே அம்மா தான், மெயினாக அம்மா. அப்புறம் என் பையன், அண்ணா, இவங்க தான் என்னோட உலகம். தேங்க்யூ. நான் வந்து ஒரு ஹிந்தி மிஸ்ஸு. 10 வருஷமா ஹிந்தி எடுத்து இருக்கேன். ஆன்லைனும் சரி, ஆஃப்லைனும் சரி. அந்த நடுவில் அந்த கொரோனா பீரியட்ல கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அது பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மித்தபடி இப்போயும் பண்ணிட்டே தான் இருக்கேன். லாங்குவேஜும் சரி, ஆன்லைன்ல எடுத்துட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கு.
அது பிறகு 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன், அவதான் என் பொண்ணு. ஹிந்தி கத்து கொடுத்தாங்களா? ஹிந்தி கத்து கொடுத்தாங்களா? பச்சை எழுதா மேடம் 10th சாக் போட்டு நிப்பாட்டிட்டான். போர்டு எக்ஸ்டேட் எக்ஸாம் நிப்பாட்டிட்டான் மேடம். அவன் மறுபடியும் ட்ரை பண்ண படிப்போம் கஷ்டமா இருக்கும் வச்சுட்டான். அதுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்ட்டு ஆரிவர் எக்ஸாம் வேண்டா, யாருக்கு வேணும் இந்த எக்ஸாம் எல்லாம்? ஆனா ஹிந்தி கத்துக்கிட்டீங்களா? சந்தேகமா ஆமா, தோட அந்த ரேட்ல தலையாடுறாங்க. ஒரு ஜெனரேஷன் போய் 2 ஜெனரேஷன் வந்துச்சு. நான் இந்த ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தேனோ அவங்களே என் பையனை கூப்பிட்டு என் பையன் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, என் பையன் நீங்க தான் சொல்லி கொடுக்கணும், அந்த அளவுக்கு நான். அது போக மேடம் நீங்க நந்தி அவார்டு எடுத்திருக்கீங்க, பிளஸ் விஜய் அவார்டு எடுத்திருக்கீங்க, சப்போர்ட்டிங் ரோல் காஸ்மெட்டிக்ஸ்க்கும் ஃபிலிம் அவார்டு ஸ்டேட் அவார்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தா நான் உங்களுக்கு பார்த்து அவார்ட் மாதிரி எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களை பார்த்தோட நானும் எனக்கு அவார்டு எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. அது லேடிஸ்க்கு நீங்க முன்னோதாரம் இருக்கணும். பிளஸ் எவ்வளோ கேன்சர் ரொம்ப இதாகவே நீங்க மேல வந்திருக்கீங்க. அது நோய் ஒரு பக்கம் ஒரு பக்கம் எடுத்துக்காட்டாம ஒரு நோய் பெற்றுடாம அது போல ஃபைட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். நோயை நம்ம தான் ஃபர்ஸ்ட் நோயை எடுத்து நீங்க ஜெயிச்சு மேல வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நீங்க ஒரு முன் உதாரணமா இருக்கணும். அது நான் வேண்டிக்கிறேன். நீங்க மேல அதாவது பெரிய தரல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அது இந்த அரசியல் நீங்க ஜெயிக்கணும்ட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க குடும்பம் சார்பா நீங்க மேல வரணும். இதே மாதிரி எங்களை உற்சாகப்படுத்தணும், கூட்டு போகணும், ஹெல்ப் பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. ஆனா நீங்க மைக்க ஹேண்ட் ஓவர் பண்றது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கத்து கொடுங்க. கண்டிப்பா மேடம். அது பெருசு இல்ல, இந்த பேட்மிண்டன் சொல்றேன் மேடம், சொல்லிட்டாங்க மேடம். அதான் பிடிக்கல. சொல்லி கொடுத்தீங்களா? புதுசா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதுக்கு சொல்லுவாங்க சிலிக்காங்க. எனக்கு அவசரம், எனக்கு அப்படி எப்படியோ பேட் ஃபீல் ஆகுது மேடம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எதுக்கு என்ன சொல்ல கேட்டு அவங்க சிரிப்பாங்க. பட் நம்ம வேர்டிங்ஸ் வேற இருக்கும், அவங்க வேர்டிங்ஸ் வேற மாதிரி இருக்கும்ல. அப்ப அதுக்காக நான் வெளியே வரமாட்டேன். ஏன் வேலை கொண்டு ஞாபகம் கொண்டு நான் போயிட்டே இருப்பேன். இப்போ அப்படிதான் இருக்கேன். சரி, இப்போ ஒரு சென்டென்ஸ் கத்து கொடுங்க எல்லாருக்கும். எல்லாரும் சொல்லணும். என்ன சென்டென்ஸ் கத்துக்கலாம்? என்ன? தன்யவாது தான். தன்யவாது ஒரு வார்த்தை மட்டும்தான். தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, அவங்களும் தன்யவாத சொல்லிட்டாங்க. ஒரு சுக்ரியா உருது. ஆமா, அதுல வேற பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல மும்பை தான் மேடம். இங்க பேரண்ட்ஸ் கூட இங்க வந்தீங்க. டாடி தான் அங்கதான் வேலை பார்த்தாங்க. ஓஹோ, எல்என்டில வேலை பார்த்தாங்க டாடி. சாப்பாடு எப்போ போட போறீங்க அதுதானே? அது சொல்லுங்க தமிழ் ஹிந்தில. खाना कब डालोगे? खाना कब? எல்லாரும் சேர்ந்து கேட்டா பதில் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஹிந்தில கேளுங்க. खाना डालोगे. அது என்னன்னு பிரிச்சு சொல்லுங்க. சாப்பாடு எப்போ போடுவீங்க? கானா சாப்பாடு, கானா வென் போடுவீங்கன்னா போடுவீங்க, போடுவீங்க. எல்லாரும் ஷேர் பண்ணாங்களா? என்னோட ஆஸ்தான வக்கீல் வண்டுமுருகன் அவர்களை நான் என்னோட கேஸுக்காக வாதாட சொல்லி கேட்கிறேன். மேம் வணக்கம். மேம் வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. புருஷன் வேண்டாம்னு சொல்றதுக்காக எப்படியாவது எனக்கு கஷ்டப்பட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு அவன் வேண்டாம். மேம் ஆமா, இங்க வாங்க. எதுக்கு நீங்க இப்போ உங்க கணவனை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க கேஸ் கொடுக்குறீங்க? ரைட் மேம், நிறைய சொல்லலாம் மேம். நான் எதை மேம் சொல்றது? ஒண்ணா ரெண்டா எத்தனை சொல்லுவேன் சொல்லுங்க. உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமான விஷயமோ அது மட்டும் சொல்லுங்க. ரைட் மேம். காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் எப்ப பார்த்தாலும் என்ன ஓவர் கேர் பண்ணிட்டே இருக்கா மேம். அது எனக்கு பிடிக்கல மேம். எனக்கு சுதந்திரமே இல்லை மேம். தனங்கோட்டார் அவர்களே, இவங்க சொன்ன அந்த வார்த்தையை நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு வீடுகளையும் கணவன் மனைவியை கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அங்கே போகிறான், இங்கே போகிறான், காலையில் போனால் நைட்டுக்கு தான் வரான், 11 மணிக்கு வரான், என்னை கவனிக்க மாட்டேக்கான், பொண்டாட்டியை கவனிக்கல, பிள்ளைய கவனிக்கல, வீட்டை கவனிக்கலன்னு பிரச்சனை இருக்கு. ஆனால் என்ன ஓவரா ஹேர் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை கொடுக்குறீங்களே, பாவம் அந்த மனுஷன். சரி சொல்லுங்கம்மா, இன்னும் அடுத்து உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. காலையில எந்திரிச்சோன்னே மேம் ட்ரெஸ் பண்ணுமான்னு பேஸ்ட் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் எனக்கு போட தெரியாது. அவனே காலையில இருந்து காஃபி போட்டு வந்து கொடுத்துருங்க. எனக்கு போட தெரியாது. வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க.
இப்படி தாங்கன்னு உன்னை மகாராணி மாதிரி தாங்குறேன்னு சொல்றாங்க. அது எனக்கு பிடிக்கல. என் வேலையை என்ன செய்ய விடணும். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா வீட்டுல சப்பாத்தி கட்டை இருக்கான்னு பாத்துக்கோங்க, எடுத்து மண்டையை போட்டு உடைங்க, இல்லைன்னா கையை உடைச்சு அவனு ஒரு இடத்துல உட்கார வைங்க. இதே பிரச்சனைய நீங்க அவனுக்கு செய்யுங்க. அப்போ அவருக்கு இதுக்குள்ள கஷ்டம் என்ன, உனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும், உனக்கும் புரியும். இது ஒரு நல்ல விஷயம். ஆனா உனக்கு கெட்டதா தெரியுது. பரவாயில்ல, உன்னுடைய பிரச்சனையை நான் ஏத்துக்கிறேன். இப்படி சமுதாயத்துல ஏகப்பட்ட பெண்கள் கணவன் என்னதான் இருந்தாலும் ஓடி ஓடி உழைச்சு கொண்டு கொடுத்தாலும், வீட்டுக்குள்ள கொண்டு வந்து எவ்வளோ சேர்த்து வச்சாலும், பாதத்திலிருந்து தலை வரைக்கும் உங்களுக்கு நகையால அலங்காரம் பண்ணினாலும், புடவைகள் இவ்வளவு செஞ்சு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ற ஒரு பெண்மணியா இந்த தமிழகத்துல ஃபர்ஸ்ட் உங்களதான். எப்படி மேம் ஒட்டியானம் போடுது? சரிம்மா, உங்க வீட்டுல இந்த ஒட்டியான எத்தனை பவுனுக்கு போட்டு அனுப்புனாங்க? எங்க வீட்டுல ஒண்ணும் போடல. அதுதான் உங்க கணவன் வாங்கி கொடுத்துருக்கான். உங்க வீட்டுல உங்க அம்மா எத்தனை வாட்டி உனக்கு ப்ரஷ் எடுத்து கொண்டு வந்து முன்னாடி கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லை மேம். அதுதான் உங்க கணவன் கொடுக்குறான். சரிம்மா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை, அந்த மாப்பிள்ளை தம்பியை நான் கூப்பிடுறேன், வராங்க வாங்க. இப்படிப்பட்ட ஒரு பையனை நான் நேர்ல பாக்கணும். அவன் எங்க, யார் இந்த பையன்? இந்த பையன் தானா? செய்யறது தப்பா? அம்மா, உங்க தம்பி உங்க பேர் என்ன சொல்லுங்க? சரவணா. ஜெய் சரவணா. ஜெய் என்ஷலோட சொல்றீங்க, இது எங்கேயோ குத்துது. ஓகே, ஜெய் சரவணா, நீங்க நல்ல ஒரு மனுஷன். உங்களை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு வக்கீலா இருந்தாலும் தவறான பாதையில சமுதாயத்துல தவறான ஒரு ஆளுக்கு நான் தீர்ப்பு கொடுக்க விரும்பலை. அதுக்காக நான் வாதாட மாட்டேன். பணம் வாங்குனீங்க, எதிர்கட்சி கை கொடுத்தா எப்படி மேம்? நீங்க டைவோர்ஸ்க்கு மட்டும் தானே சொன்னீங்க. நான் கேட்டுக்கிறேன், அடுத்து கேட்டுக்கிறேன். தவறு கேட்டுக்கிறேன். உங்க மனைவி உங்க மேல கொடுக்கிற கம்ப்ளைண்ட் நிஜமா பொய்யா நான் கேக்குறேன். நீங்க அது கரெக்டா சொல்லுங்க. மாத்தி சொல்லுங்க. உன்னுடைய மனைவி எங்கிட்ட வச்சிருக்க கம்ப்ளைண்ட், நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்கள ரொம்ப தொந்தரப்படுத்துறது. இது என்னது, எப்படி எப்படி சொல்ற, தமிழ்ல எப்படி சொல்லணும்? பெரிய குற்றச்சாட்டு. ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு. என்ன அப்படின்னா, ரொம்ப ஹேர் எடுத்து அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, இந்த ஹேர் கிடையாது, இந்த ஹேர் கிடையாது. என்ன பண்றீங்க? எனக்கு காலையில எந்திரிச்சோட பெட் காபி எனக்கு வேணும்ல. எப்படி சொன்னாவ? எல்லாமே நீங்க தான் பண்றதா சொன்னாங்க. அவங்களால இதெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய். காலையில எந்திரிச்சோடனே இவதான் காப்பி போட்டு கொடுக்கணும். ஒரு சொல்றது நிஜமா? மேம், நான் தான் காப்பி போட்டு கொடுக்கணும்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல மேம். அதான் மாத்தி சொன்னேன். எல்லாம் சொல்றாங்க, நான் எல்லா பணியும் என் புருஷனுக்கு செய்யறேன்னா நீங்க நம்ப மாட்டீங்க மேம். அதான் உண்டா சொன்னா உண்மை சொல்லிட்டாங்க மேம். டைவர்ஸ் கொடுத்துருங்க மேம். எனக்கு வேண்டாம். ஜட்ஜி நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு டைவர்ஸ் எனக்கு வாய்த்த அடிமை இவ ஒண்ணுதான். வேற பொண்டாட்டி விரும்பல மேம். எனக்கு அமையாது. நானே 32 வயசுக்கு இவ்வளவு பிடிச்சேன். நானே 32 வயசுல எங்க அம்மா காத்திருந்து இவ்வளவு பிடிச்சு வந்து எனக்கு கொடுத்தாங்க. மேம், எவனும் ஊர்ல பொண்ணு தெரியல மேம். கடைசியில இப்ப உங்க ரெண்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய அண்ணா தலை பிச்சுக்கிட்டு போயிரு. என்னடா சொல்லி ஓகே கேக்குறேன். இப்போ இந்த இப்படிப்பட்ட குற்றம் சொல்லக்கூடிய இந்த மனைவி உங்களுக்கு தேவையா? வேணும். உன்னடா இப்படி தொந்தரவு பண்ணக்கூடிய இந்த கணவன் உனக்கு தேவையா? வேண்டாம். உங்களுக்கு 2 பேத்துக்கும் தீர்ப்பு அந்த ஜட்ஜ் வராங்க. அவர்களே, இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆளு எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு கேக்குறாங்க. ஒருத்தங்க இவங்க சொல்றதை நான் செய்ய மாட்டேன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? 25 வருஷம் சர்வீஸ்ல இத்த மாதிரி கேஸ் நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு விசித்திரமான கேஸ். நான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதே கிடையாது என் லைஃப்ல. அத போக டைவர்ஸ் வந்து இதுக்கு தீர்வு கிடையாது. நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடிய இதுக்கு டைவர்ஸ் தீர்வு கிடையாது. நம்ம சமுதாயம் வந்து புருஷனை பொண்ணாட்டி வாழம் சொல்லி கொடுத்துருக்காங்க, டைவர்ஸ் சொல்லி கொடுக்கல. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல விடுங்க. நான் சொல்றதான் தீர்ப்பு. நீங்க எல்லாம் அதுக்கு அவங்க பேசணும், இப்ப சொல்றாரு நீங்க. சோ 1 மாசம் நீங்க உங்க அப்பா மட்டும் ட்ரெஸ் எடுத்துவாங்க, 1 மாசம் நீங்க அங்க மட்டும் ட்ரெஸ் எடுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச நடக்குது. ஒரு நிமிஷம் வேலை சொல்லிட்டீங்களே, அப்போ ரெஸ்ட் உங்களுக்கு 1 மாசம் ரெஸ்ட், உங்களுக்கு 1 மாசம் ரெஸ்ட். ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு சொல்லேன், அவங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லிக்கிறேன்.
இவர் செய்ய சொல்லி உன்னை தொந்தரவு பண்ணாரு, உன்னால தாங்க முடியல, உங்களுக்கா 1 மாசம் நான் டைம் கொடுக்குறேன். இவங்க உங்களுக்கு செய்த அத்தனை பணிவிடையும் நீங்க 1 மாசம் அவங்களுக்கு செய்யுங்க. உங்க வேலைய அவங்க செய்வாங்க, இவங்க வேலையை நீங்க செய்யணும். கரெக்டா செஞ்சீங்கன்னா அடுத்த மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு டைவர்ஸ். கரெக்ட் தான். ஓகே, நானே சொல்லிட்டேன்.